மந்திர வீடு. ஒரு கிராமத்துல ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரர் இருந்தாரு. அவரு ரொம்ப ஏழையா இருந்தாரு. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அப்பப்ப ஒரு வேட்டை கிடைக்கும். ஒரு நாள் அவர் யோசிக்கிறாரு, நான் காட்டுக்குள்ள போய் பார்க்கறேன். இன்னைக்கு ஏதாவது பெரிய வேட்டை கிடைச்சா நல்லா இருக்கும். அவரு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஓ, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி, இதுதான் நல்ல இடம். நான் இந்த இடத்துல வேட்டைக்கு காத்துட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு ஒரு மரத்து மேல வலைய போட்டுட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய விலங்கு அங்க வருது. ராஜேஷ் ரொம்ப வேகமா அந்த வலைய வீசி அத பிடிச்சிடுறாரு. அப்புறம் சந்தோஷத்தோட சொல்றாரு, அரே வா, இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான் கிடைச்சிருக்கு. இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு போய் அத வித்துடுறாரு. அப்புறம் அவருக்கு அதிகமா பணமும் கிடைக்குது. ராஜேஷ் அதை எடுத்துட்டு போய் ஒரு சேட்டு கடையில அவரோட மனைவிக்காக அழகான ஜும்கிய வாங்கிட்டு வராரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இந்த பரிசை பார்த்து சாவித்திரி ரொம்ப சந்தோஷப்படுவாம். அவரு வீட்டுக்கு போன உடனே சாவித்ரி சொல்றாங்க, வந்துட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர ஏன் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? ராஜேஷ் சொல்றாரு, அட அதெல்லாம் விட்டு நீ வீட்டுக்குள்ள போ. நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. ராஜேஷ் சாவித்ரிக்கு அந்த ஜும்கி இருக்கிற டப்பாவை கொடுக்கறாரு. சாவித்ரி ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க, அட இது ரொம்ப அழகா இருக்கு. ராஜேஷ் சொல்றாரு, அட மெதுவா சொல்லு, யாராவது கேட்டுட்டு போறாங்க. சாவித்ரி அமைதியாயிடுறாங்க. ஆனா அவங்களால தாங்க முடியாம அவங்க அடுத்த நாளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஜும்கிய காட்ட போறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, பாருங்க பாருங்க, என்னோட ஜும்கி நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜும்கிய என்னோட கணவர் ராஜேஷ் தான் வாங்கிட்டு வந்தாரு. எப்படி இருக்கு? நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி சொல்லிட்டு சாவித்ரி அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்றாங்க, அப்படி என்னதான் நடந்திருக்கும்? நாம சேர்ந்து இத கண்டுபிடிக்கணும். சாவித்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்த அவங்க கணவர் கிட்ட சொல்றாங்க. அவங்களோட கணவர் சொல்றாரு, ஓ, இதான் விஷயமா? அவரு நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காம அவர் மனைவிக்கு தங்க ஜிம்மிக்கு வாங்கி கொடுக்கறாராம். நான் நாளைக்கே அவரோட வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு வரேன். அடுத்த நாளே அவரு ராஜேஷோட வீட்டுக்கு போறாரு. அப்புறம் சொல்றாரு, என்னப்பா ராஜேஷ், உன் பொண்டாட்டிக்கு தங்க ஜிம்மிக்கு வாங்கி கொடுக்குற அளவு காசு இருக்கு. ஆனா எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன காசை இன்னும் திருப்பி கொடுக்கல. நீ அந்த பணத்துக்கு பதிலா அந்த ஜிம்மிக்கு எங்கிட்ட கொடுத்துரு. இப்படி சொல்லிட்டு அவரு ராஜேஷோட மனைவியோட ஜும்கிய வாங்கிக்கிட்டு போயிடுறாரு. சாவித்ரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ராஜேஷ் சொல்றாரு, பாத்தியா, இதனாலதான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா உனக்கு நான் சொல்றது புரியறதே இல்லை. சாவித்ரி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ராஜேஷ் வேட்டைய தேடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாரு. வேட்டைய தேடிக்கிட்டு ராஜேஷ் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாரு. ஆனா அவருக்கு ஒரு வேட்டை கூட கிடைக்கல. அவரு ரெஸ்ட் எடுக்க ஒரு மரத்தடியில போய் உட்கார்றாரு. அவரு டயர்ட் ஆனதால தூங்கிடுறாரு. ராஜேஷ் கனவுல பாக்குறாரு, அவரோட வீட்டுக்கு எதிர்ல ஒரு பெட்டிக்குள்ள ரொம்ப அதிகமான தங்க காசுகள் இருந்தது. அப்புறம் திடீர்னு அவர் அப்படியே எழுந்துடுறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, அட அட இது வெறும் கனவுதான். என் தலையெழுத்து இவ்வளவு நல்லாவா இருக்க போகுது? திடீர்னு மரத்துல இருந்து சத்தம் கேக்குது. முட்டாள், உனக்கு கனவு ரூபத்துல அந்த இடத்தை காமிச்சிருக்கேன். நீ அந்த புதையலை எடுத்துக்கணும்னு ராஜேஷ் சொல்றாரு. நிஜமாவே என்னோட வீட்டுக்கு எதிரில் புதையல் ஏதாவது இருக்கா? அப்புறம் அந்த மரத்துல இருந்து சத்தம் கேக்குது. ஆமா, போ, நீயே போய் பாரு. ராஜேஷ் உடனே அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்புறம் அவரோட வீட்டுக்கு எதிரில இருக்கிற அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அவரு கனவுல பார்த்திருந்த அந்த இடத்துல. அதுக்குள்ள ராஜேஷோட மனைவி சாவித்ரி அங்க வந்து ராஜேஷ் கிட்ட கேக்குறாங்க, அடடே, நீங்க என்ன பண்றீங்க?
ராஜேஷ் சொல்றாரு. நீ அமைதியா நான் என்ன பண்றேன்னு பாரு. ராஜேஷ் அந்த இடத்தை தோண்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள இருந்த அந்த புதையல் பெட்டி அவருக்கு தெரியுது. இத பார்த்து சாவித்ரி ஆச்சரியப்பட்டு போறாங்க. அப்புறம் ராஜேஷ் கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் என்ன? நம்ம வீட்டுக்கு எதிரில ஒரு புதையல் இருக்கே, நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ராஜேஷ் சொல்றாரு, எனக்கும் தெரியாது. நான் இன்னைக்கு காட்டுக்கு போகும்போது ஒரு மரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்தேன். ஓய்வெடுத்து நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்பதான் எனக்கு கனவுல வந்துச்சு, நம்மளோட வீட்டுக்கு எதிரில் ஒரு புதையல் இருக்குன்னு. சாவித்ரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இது ரொம்ப நல்ல விஷயங்க. ராஜேஷ் சொல்றாரு, ஆனா அந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சாவித்ரி சொல்றாங்க, கண்டிப்பாங்க, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ராஜேஷ் சொல்றாரு, நீ போய் எல்லார்கிட்டையும் காட்டுல ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லு. நாளைக்கு என் புருஷன் போய் அதை வெட்டி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாருன்னு சொல்லு. சாவித்ரி சொல்றாங்க, சரிங்க, நான் எல்லாருக்கும் இதுவே சொல்றேன். அடுத்த நாள் சாவித்ரி கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, அட கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா, என் கணவரோட கைக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் அவரு காட்டுக்கு போய் அந்த புதையலை தோண்டி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. இப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கிராமத்தாட்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, ராஜேஷை விட முன்னாடி காட்டுக்கு போய் அந்த புதையலை எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ராத்திரி ஆகுறதுக்கு முன்னாடியே கிராமத்தாளுங்க காட்டுக்கு போறாங்க. அப்புறம் புதையலை தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க எதுவுமே கிடைக்கல. இங்க ராஜேஷ் அப்புறம் அவரோட மனைவி சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்.